9ல் முடியுது ஒண்ணுதான். இதான் ஆன்சர் அடிச்சிடலாம். நான் என்னவே பண்ண தேவல, கணக்கு பெருக்கவே தேவல. இந்த ஆப்ஷனை பார்க்கணும். வெவ்வேறு எலமெண்ட்ல தான் நிச்சயமா அவன் கொஸ்டின் கொடுத்துருப்பான். நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம்னா, நீ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக 2 எலமெண்ட்டை எதை கொடுத்துருக்கா, 6லையும் 2 எலமெண்ட்டை 9லையும் கொடுத்தேன். அப்போ என்னன்னா முழுசா நீ பெருக்கணும். பெருக்கி கழிங்க, எந்த ஆன்சர் வருதுயா? இந்த ஆன்சர் வருதாமா? கிளாஸ்ல போட்டு பாருங்க, கிளாஸ் ஒர்க் நோட்டை பாருங்க. நோட்ல இருக்கும் அந்த கணக்கு, நோட்ல இல்லாத கணக்கை நான் கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் நோட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் தெளிவா போய் பாருங்க. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபிபோனாக்கி எண் தொடர் வரிசையில், அதெல்லாம் ஃபிபோனாக்கி எண் தொடர் வரிசைக்கு வாய்ப்பாடு என்னது? ஃபிபோனாக்கி எண் தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணுது. fn ஈக்குவல் டு என்னது? n-1 பிளஸ் fn-2. இது இந்த வாய்ப்பாடு என்பது ஃபிபோனாக்கி எண் தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்புக்கு. சப்போஸ் அவன் 2 எலமெண்ட் கொடுத்துட்டானா அவன் கொடுத்ததை வச்சு கணக்கு போடணும். அவன் கொடுக்கலனா நீ என்னன்னு எடுத்துக்கணும்னு சொன்ன? 1 எடுத்துக்கணும். கவனிக்கிறேன், அவன் கொடுத்துட்டான். இது f1 1ன்னு கொடுத்துட்டாங்க, f2 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப f3 எப்படி கண்டுபிடிக்கணும்? இது 2ஐயும் கூட்டணும் 4. f4 என்ன பண்ணும்? இது 2ஐயும் கூட்டணும். f3 என்ன, f5 என்ன பண்ணும்? இது 2ஐயும் கூட்டணும். என்ன வரும்? 11. இது 2ஐயும் கூட்டணும் 18. இது 2ஐயும் கூட்டணும் 29. எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க? அஞ்சாவது. 5. அப்ப f5னா அஞ்சாவது உறுப்பு என்னது? 11. அதுக்கு அடுத்து கீழ் கணக்கே பாருங்க. f1 f2 என்ற ஃபிபோனாக்கி எண் தொடர் வரிசையில் f5ஐ காண்க. அதனால் இங்க 2 f1 f2 கொடுத்துருக்கானா? இல்ல, கொடுக்கல. கொடுக்கலாம், நீயே எடுத்துக்கணும். 1,1ன்னு எடுத்துக்கணும். 1 கூட்டினா 2, 2 கூட்டினா 3, 3 2 5, 5 3 8, 8 5 13, எழுதிக்கினே போலாம். இதுல f5 என்னது? 5. f5 என்னது? 5. சரி, முக்கோண வரிசையில 5வது உறுப்பு என்னவா இருக்கும்? முக்கோண வரிசையில் 5வது உறுப்பு என்னவா இருக்கும்? 5 தானா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எக்ஸெட்ரா. முக்கோண வரிசை எப்படி சொன்ன? ஃபர்ஸ்ட் 1க்கு என்ன போடுவீங்க? ஃபர்ஸ்ட் 1க்கு என்ன போடுவீங்க? 1 போடுவீங்க. செகண்ட் 1க்கு என்ன போடுவீங்க? 2ஐயும் கூட்டி போடணும் 3. தேர்ட் 1க்கு என்ன போடுவீங்க? 3 எலமெண்ட்டை கூட்டி போடணும் 6. ஃபோர்த் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? 4ஐயும் கூட்டணும் 10. ஃபர்ஸ்ட் 1க்கு என்ன போடுவீங்க? 5ஐயும் கூட்டணும் 15. அப்ப முக்கோணத்தினுடைய, அதனால் முக்கோண வரிசை எண் 5வது உறுப்பு எது? 15. இது மாதிரி கணக்கு 2 நாளுக்கு முன்னதானமா நடத்தினா? செவ்விய எண், முக்கோண எண், அதனால் இணை எண், இது அத்தனையும் நடத்தினான். சரி, 8 புள்ளிங்க பிஓ கிளாஸை கவனிக்கணும் அவசியம்னா இல்லை. அதே மாதிரி கட்டாயப்படுத்தவும் இல்லை. உங்களுக்கு பிஓ கிளாஸ் கூட இந்த டெஸ்ட் கொஸ்டினை கொடுக்குறோம், ஓகேங்களா? உங்களுக்கு நான் நடத்தும் போதும் நடத்துவேன். ஏன்னா நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க, சார் எங்களால் இப்பயும் அட்டன் பண்ண முடியல, அப்பயும் அட்டன் பண்ண முடியல. ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணு. நீ நல்லா படிக்க நினச்சுன்னா 2 கிளாஸ் அட்டன் பண்ணு, அவ்வளோதான். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 முதல் 10 வரை உள்ள அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண். அதனால் கவனிக்க பாருங்க. 1 முதல் 10 வரை உள்ள அனைத்து எண்களாலும் இந்த 22 5 வகுக்குமா? இது ஆன்சர் கிடையாது. இந்த 25 10 வகுக்குமா? இதுவும் ஆன்சர் கிடையாது.
இந்த 25 10 வகுக்குமா? நோ சார். அப்ப இது கிடையாது. அப்ப இது வகுக்குமா? பாருங்க, இரட்டை எண் இருக்குது, 2 வகுக்கும். 3 வகுக்குமா? இதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 9. கண்டிப்பா 3 வகுத்துரும். 0 இரட்டை எண், 3ஆலையும் 2ஆலையும் வகுத்தா 6 வகுத்துரும். இன்னொன்னு, இங்கவே இது ஒமிட் பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அதனா புரியுதுங்களா? ஓகே சார். சரி, அடுத்தது கவனிங்க சார். இது ஒரு சொல்லுங்க சார். என்னம்மா? அந்த வழிபாடு சொல்லுங்க சார். டெட்டா பிஓமா? 18 சார். 18. நீங்க டெட் கிளாஸா பிஓ கிளாஸா? 8 பிஓ 2 இருந்தாங்க சார். 2 தான். சரி, கவனிக்க பாருங்க. ஒன்றும் இல்லைம்மா, அதாவது 1 முதல் 10 வரை உள்ள எல்லா வகுப்படும் மீண்டும் நடத்தி கொடுக்கும் போது வந்தீங்களா? இல்லைங்க சார், வரலைங்க சார். இப்போதாம்மா சமீபத்தில் நடத்தினேன். 3 நாளுக்கு முன்னே தான் நடத்தினேன். நீங்கள் அட்மிஷன் 3 நாளுக்கு முன்னே போடல, எப்போ போட்டீங்களே? 5-2 அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சார். சரிங்க சார், ஓகே. சரி, கவனிங்க சார். இங்கே பாருங்களா, இந்த எண்ணு 10ஆல வகுக்குன்னா நீங்கள் 0ல முடிஞ்சா தானே 10ஆல வகுக்கும். ஆமாங்க சார். அப்போ 22 10 வகுக்குமா? இந்த கடைசியில் மட்டும் 2ல் வந்தா 10 வகுக்குமா? அப்போ இது ஆன்சர் இல்லை, கெஸ்ஸிங் தான். 5ல் முடிஞ்சா எனக்கு 10ஆல வகுக்குமா? வகுக்காது. அப்போ அதையும் ஒமிட் பண்ணிட்டேன். இங்கேயும் 5ல் தான் முடியுது, இதையும் ஒமிட் பண்ணிட்டேன். அப்போ 10ஆல வகுப்படுற மாதிரி ஒரு எண்ணம் வச்சு இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? சர்ச் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே. சப்போஸ் ஆப்ஷன் வந்து இருங்களா, ஒரே நிமிஷம். நீங்க 20 26 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்பதான் நம்ம கணக்கு போடணும். சரி, இப்ப என்ன பண்ணோம்? கண்டிப்பா 1ஆல வகுத்துரும். 6ல முடியுது, 2ஆலையும் வகுத்துரும். இந்த எலமெண்ட்டை 3 வகுக்குமா? 3க்கு நான் என்ன ரூல் சொல்லி கொடுத்தேன்? இந்த கூட்டுத்தொகைய 3 வகுத்துதான் மொத்த எலமெண்ட்டையும் 3 வகுக்கும். இங்க பாருங்க, இதனுடைய கூட்டுத்தொகை 9, 3 வகுக்கும். அப்ப மொத்த எலமெண்ட்டையும் 3 வகுக்கும். ஆனா இந்த கூட்டுத்தொகை என்னது? 10. 10 3 வகுக்குமா? அப்ப அதனால இந்த எலமெண்ட்டை 3 வகுக்காது. நம்ம வகுப்படும் தன்மை தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டினை ஈஸியா வச்சுக்கலாம். வெரி குட், வெல்கம். சரி, இங்க பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தாலும் சரி, பெருக்குத்தொடர் வரிசையா இருந்தாலும் சரி, கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தா எது சமமா இருக்கணும்? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் சமமா இருக்கும். பொது வித்தியாசம் சமமா இருக்கும். சரி, பொது வித்தியாசம் இது ரெண்டுக்கு என்னது? 0. பெருக்கு தொடர்பா பொது விகிதம். பொது விகிதம் சமமா இருக்கும். பொது விகிதம் என்ன அர்த்தம்? T2 T1 வரும். பொது வித்தியாசம்னா T2 T1 கழிக்கணும். இங்க கழிக்குனா 0 வருது. இங்க வகுத்தா என்ன வருது? 1 தான் வருது. அப்ப எல்லாத்துக்கும் 1ன்னு வருதா? இது மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையும் பெருக்குத்தொடர் வரிசையும் அதனா பொது விகிதமும் பொது வித்தியாசமும் சமமா வருதுன்னா அந்த தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையாவும் இருக்கும், பெருக்குத்தொடர் வரிசையாவும் இருக்கும். இங்க பாருங்க, எல்லா பொது வித்தியாசங்களும் சமம். இதே மாதிரி இதுல எல்லா பொது விகிதங்களும் என்னது? சமம். அதனாலதான் இந்த தொடர் வரிசை என்ன தொடர் வரிசைன்னு சொல்றாங்க? மற்றும் பெருக்கு தொடர் வரிசை. அதனா சொல்லுமா? புரியல சார், திரும்ப பண்ணுங்க மேடம். இது இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்ணல சார். அட்டெண்ட் பண்ணல. மீண்டும் நடத்தும் போது கொஞ்சம் கவனிச்சுங்க. இது இப்ப சொல்றேன், நான் மீண்டும் நடத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து கவனிச்சுங்க. இப்ப நான் சொல்றத கவனிங்க. என்னன்னா, இப்ப ஒரு கீழே ஒரு சீரீஸ் இருக்குதா? 3, 15, 27, 29. இது ஒரு தொடர் வரிசையா? இது ஒரு தொடர் வரிசை. என்ன தொடர் வரிசைன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம்னா 12ல 3 போனா எவ்வளோ? 15ல 3 போனா
15ல 3 கழிச்சா என்ன மேடம் வரும்? 12. 27ல 12 போச்சுன்னா 15 போச்சுன்னா 27ல 15 கழிங்க 12. 39ல 27 கழிங்க 12. எஸ் சார். எல்லா பொது வித்தியாசமும் சமம். அப்ப இது கன்ஃபார்மா கூட்டுத்தொடர் வரிசை. அதே மாதிரி எல்லா பொது விகிதமும் சமமா இருந்தா அது என்ன தொடர் வரிசை? பொது விகிதம். பொது விகிதம்னா இப்ப எதுல இருந்து எதை வகுக்கணும்? 2வது எலமெண்ட்ல இருந்து 1வது எலமெண்ட்டை வகுக்கணும், 3வது எலமெண்ட்ல இருந்து 2வது எலமெண்ட்டை வகுக்கணும், 4வது எலமெண்ட்ல இருந்து 3வது எலமெண்ட்டை வகுக்கணும். இது மாதிரி பொது விகிதங்கள் சமமா இருந்தா அது பெருக்குத்தொடர் வரிசை. புரியுதுங்களா? இங்க பாருங்க, எல்லாம் சேம் எலமெண்டா இருக்குது. அப்ப அதை வகுத்தா ஒண்ணு தான் வரும். அப்ப பெருக்கு விகிதங்கள் எல்லாமே சமம். அப்ப இந்த தொடர் வரிசை என்ன தொடர் வரிசையா இருக்குது? கூட்டு தொடர் வரிசையாவும் இருக்குது, பெருக்கு தொடர் வரிசையாவும் இருக்குது. இதுல இன்னொன்னு என்ன சொல்லலாம், பொது வித்தியாசங்கள் 0 வருதுன்னா அந்த தொடர் வரிசையை மாறி கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சார் இங்க வாங்க. இப்போ இங்க மொட்டையா தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்கான். மொட்டையா தொடர் வரிசைன்னு கொடுத்ததுனால நான் பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சேன். பொது வித்தியாசம் சமமா தான் இது என்ன தொடர் வரிசைன்னு ஆயிடும்? கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில 15வது உறுப்புனா என்ன அர்த்தம்? T15 = இங்க 15னா 14. அதனால் இப்ப T20 என்ன வரும்? A + 19. என்ன அர்த்தம்? A + 79. A + 79. அப்ப இங்க T15னா A + 14D. A என்பது என்னது? ஃபர்ஸ்ட் எலமெண்ட். A என்பது என்னது? ஃபர்ஸ்ட் எலமெண்ட். D என்பது பொது வித்தியாசம். அப்ப 12 14 பெருக்குனா 168. இது கூட 3 கூட்டினா 171. புரியுதுங்களா? புரியுதுங்களா? மீண்டும் சொல்லுமா? எஸ் சார். இல்ல மீண்டும் சொல்றேன். புரியாதவங்க யாரா இருந்தாலும் கேளுங்க. மற்றவங்க ஓகே சொல்றாங்கன்றதுக்காக நீங்க ஓகே சொல்றாதீங்க. ஓகேங்களா? டைம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நிதானமா படிச்சுட்டு போவோம். ஏன்னா கணக்குக்காக தான் நம்ம வந்து கோச்சிங் கிளாஸே வந்தது. நான் அந்த கணக்கையே நான் அவசரத்தில் நடத்துற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கொஞ்சம் சொல்லுங்க, யாராவது சுட்டி காட்டுங்க. சார் கொஞ்சம் வேகமாக போறீங்க மாதிரி சொல்லுங்க. சார் கவனிங்க, மீண்டும் கூட சொல்றேன். 15வது உறுப்புனா என்ன அர்த்தம்? T15. அப்ப T15 என்ன வாய்ப்பாடு? A + 14D. அப்ப A என்னது? 3. 14 × D எவ்வளோ? 12. இதை பெருக்கி கூட்டணும், ஆன்சர் 170. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அவனே கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். முதல் உறுப்பு 20, பொது வித்தியாசம் 8. 3வது உறுப்பு கேட்கிறேன். கூட்டுத்தொடர் வரிசையுடைய வாய்ப்பாடுனா A, A + போயிட்டே இருக்கும். இங்க எனக்கு முதல் உறுப்பு 20ன்னு கொடுத்துட்டாங்க, பொது வித்தியாசம் 8ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் அப்படியே கூட்டிக்கிட்டே போக வேண்டியதான். 20 கூட 8 கூட்டினா வரும் 28. 28. 28 கூட 8 கூட்டினா வரும் 36. இந்த 8 தான் கூட்டிகிட்டே போகணும். 36. 36 கூட 8 கூட்டினா வரும் 36 கூட 8 கூட்டினா 44. அவங்க கேட்டது எத்தனாவது உறுப்பு? 3வது. 3வது உறுப்பு. அங்கே ஏதுமே இல்லை, டபுள் ஆகுது. அதனா எஸ் சார். அவன் வேணா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கவனியா, இது கூட 8 கூட்டுங்களா? 44 கூட 8 கூட்டினா 52. இது கூட 8 கூட்டினா 60. அவன் எப்படி கேட்டுக்கலாம்னா 3வது மற்றும் 6வது உறுப்பு. அதனா 3வது மற்றும் 6வது உறுப்பு எதுன்னு கேட்டிருந்தானா எது ஆன்சர் வந்திருக்கா? 36. அப்படியே எதுவும் வராது பண்ணுது. அதனா அப்ப எதுவுமே தான் ஆன்சர். எதுவுமே வரல. அப்ப
ஏதும் இல்லை ஆன்சர். அதுக்கு அடுத்தது 22வது கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. பாருங்க, எண்ணிக்கை என்ன வாய்ப்பாடுயா? n = l + a d + 1. இந்த வாய்ப்பாட்டில் போடலாம் கூடாது, இதெல்லாம் மறந்துடணும். 3னுடைய மடங்காகுது. 1 3 3, 2 3 6, 3 9, 4 12. இங்க என்ன வரும்? 3 9, 7 சார். 2, 7 3 21. அப்ப 37 ஆன்சர். இந்த வாய்ப்பாடு படியெல்லாம் போடுறது வந்து பள்ளிக்கூடத்து பையன் போடுவான். அதனால் n = என்னது? l - a d + 1. l வந்து எவ்வளோ? 111. a வந்து 3, d வந்து எவ்வளோ? பொது வித்தியாசம் 3 + 1. அப்போ இதை கூட்டினா வரும் 108/3 + 1. இதெல்லாம் அடிச்சா 3 9, 6 3 18, 37. இப்படின்னு யாரு போடனா? 10th நாளைக்கு பப்ளிக் எழுத போறான்ல, அவன் போடணும், நம்ம போடக்கூடாது. அப்ப ஏதேனும் ஒரு எண்ணினுடைய மடங்கா இருக்குது, அப்படியே வகுத்து பாருங்க. அங்க எதால வகுக்க முடியுதோ அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? எஸ் சார். சரி, இதே கணக்கு இப்படி ஃபார்முலாவிலே போடாம வேற ஒரு ஐடியா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபார்முலாவில் வேணாம் சார், நான் மறந்துட்டேன் சார். இந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கழி என்ன வரும்? லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கழி என்ன வரும்? 108 சார். 108. பொது வித்தியாசம் என்ன எவ்வளோ? 3. 3 அடிச்சா 36. இது கூட ஒன்றை கூட்டினாதான் அது n. அப்ப n = வர வேல்யூ கூட ஒன்றை கூட்டிங்க 37. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த 205 அடிச்சுங்க, எக்ஸட்ரான்னு போட்டு 205ன்னு போட்டு, அதாவது மேல இருக்கிற சேம் கொஸ்டின் தான். இங்க கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கான். இங்க எண்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்கான். அப்ப இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டிஃப்ரெண்ட் பாருங்க. 13ல 7 போச்சுன்னா குயிக் பாஸ் 6 சார். 6. 19ல 13 போச்சுன்னா 6 சார். அப்போ பொது வித்தியாசம் சம்மா. எஸ் சார். பொது வித்தியாசம் சம்மனா இது என்ன தொடர் வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ இங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த 205ல இருந்து எதை கழிக்கணும்? நானு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கழிங்க. 205ல இருந்து 7 கழிச்சா எவ்வளவு வரும்? 205ல இருந்து 7 கழிங்க. 5 போயிடுச்சுன்னா 2 கழிச்சுன்னா 198. பொது வித்தியாசம்னா 6. 6ஆல வகுங்க. 30 3 18. + 3 18. இது கூட எதை போட்ட சொன்னா? 1. அப்ப எத்தனாவது உறுப்பு? 34வது. இப்ப புரிஞ்சுதாமா? சரி, அடுத்தது -11, -15, -18 எக்ஸட்ரா. அவனே சொல்லிட்டான், கூட்டுத்தொடர் வரிசை அவனே சொல்லிட்டான். 19வது உறுப்பு கேட்டிருக்கான். அதனா 19வது உறுப்புனா என்னங்க போட சொன்னா? T19 என்னன்னு எடுத்துக்குவோம்? a + 18. T19னா a + 18d. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? -11 + 18 இன்ட்டு d எவ்வளோ? அவனே கூட்டுத்தொடர் வரிசை சொல்லிட்டான். அப்ப இது வந்து இதை கழிச்சா மட்டும் போதும். -5 இருந்து இதை கழிப்பது பிளஸ் ஆகிடும். -5 இருந்து +11 கழிச்சா என்ன வரும்? -15 இருந்து +11 கழித்தால் என்ன வரும்? -4. அப்ப -4. -4 இன்ட்டு 18 எவ்வளோ? 72. -72. அப்ப -11 -72 எவ்வளோ? -83. சீல இருக்குதா? சீல இருக்கா?
எஸ் சார். சரி கவனிப்பார். அதுக்கு அடுத்தது நடு உறுப்பு கேட்குறாங்களா? என்ன உறுப்பு கேட்குறாங்க? நடு உறுப்பு கேட்குறாங்க. இந்த நடு உறுப்பு வேணும்னா ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரியணுமா? அதனமா மொத்தம் எத்தனை உறுப்புன்னு தெரிஞ்சதான் நான் நடு உறுப்பை சொல்ல முடியும். எஸ் சார். இப்போ 1 2 3 4 5 உறுப்பு எழுதிட்டான். இதில் நடு உறுப்பு எது? 3. இதுவே நான் 6 வரைக்கும் எழுதுறேன். நடு உறுப்பு எது? 3 4. அப்ப மொத்த எலமெண்ட் 6 2ஆல வடிச்சா 3. அப்ப ஈவன் நம்பர்ன்றதுனால 3 4 எடுத்துக்கணும். ஆட் நம்பரா இருந்தா ஆட் நம்பர் இருந்தா 5 எலமெண்ட் 5 2ஆல அடிச்சா 2.5. அப்ப நான் 3வது உறுப்பு எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே. நடு உறுப்புனா அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு n எலமெண்ட் வேணும். இங்க பாருங்க, இதுல என்ன நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏற்கனவே 2 கணக்கு கான்செப்ட் தான். கடைசி எலமெண்ட் எவ்வளோ? 183. 183 இருந்து எதை நான் கழிக்கணும்? 9 கழிச்சா என்ன வரும்? 9 கழிச்சா என்ன வரும்? 174. 174. 6ஆல் அடிங்க. 12 மீதி 5 9 54. இது கூட ஒன்ன கூட்டினா என்ன ஆயிடும்? 30. n வந்து 30. இப்ப இது மாதிரி ஈவன்ல வந்து நான் என்ன பண்ண சொன்னேன்? இதுல பாதி. அப்ப n வந்து என்ன வரும்னா நடு உறுப்பு என்ன வரும்னா, அதாவது இதுல பாதி 15ம் 16வது உறுப்பும் வரும். புரியுதுங்களா? புரியுதா? எந்த 2 உறுப்பும் வரும்? 15 16. இதான் நடு உறுப்பா வரும். ஏன்னா n வந்து ஈவன்ல வந்துருது. அப்ப 15வது உறுப்புனா நான் எப்படி போடுவேன்? T15 எடுத்துக்கோனா. T என்னன்னு எடுப்பேன்? 15. அப்ப A எவ்வளோ? 9. 14D. D எவ்வளோ கண்டுபிடிச்சுக்கிறேன்? பொது வித்தியாசம் என்னங்க? 6. இதுல பொது வித்தியாசம் எல்லாமே 6. அப்ப பொது வித்தியாசம் 6னா என்ன வரும்? 14 × 6 84. 84 9 கூட்டினா எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 93. 15வது உறுப்பு எனக்கு 93 கிடைச்சுன்னா 16வது உறுப்பு நான் எப்படி எழுதிக்கலாம்? நீ எவ்வளவு பொது வித்தியாசம் எவ்வளோ? பொது வித்தியாசம் எவ்வளோ? 6 சார். அந்த 6 கூட்டிக்கங்க. கணக்கு வந்து இது வருங்க. கணக்கு வந்து T16 போட்டு உட்காந்துருக்க கூடாது. இது கூட ஒரு 9 6 கூட்டிட்டீங்கன்னா T16 எவ்வளோ வந்துடா? 93 கூட ஒரு 6 கூட்டினா 99. இல்லைன்னா நீ கணக்கு போடணும். T16 எப்படி போயிடுவ? A + 15D. A எவ்வளோ? 9. 15. D எவ்வளோ? 6. 5 எவ்வளோ? 5 எவ்வளோ? 90. 90 + 9 எவ்வளோ? 99. இது மாதிரி கணக்கு போட போறியா? இது கூட ஒரு 6 கூட்டிக்கு நான் பொது வித்தியாசத்தை கொண்டா தேர்வு வந்துடும்ல. எஸ் சார். அப்ப எந்த எலமெண்ட்? 93 99. ஆன்சர்ல கொடுக்கல, ஆப்ஷன் தப்பா இருந்திருக்குது. நீங்க என்ன பண்ணீங்க? போட்டு வச்சு ஆன்சர் அப்பா 92 சார். ஆமா, இதுக்கு ஆட் பண்ண 92 சார். புரியல, சொல்லுங்க. 192 சார். 93 99 ஆட் பண்ணா அதான் ஆன்சர் சார். அம்மா 93 கூட பொது வித்தியாசத்தை கூட்டணும். இந்த கணக்குல நீங்க என்னதான் கவனிச்சீங்க? அது முதல் உறுப்பு 20, அது கூட 8 கூட்டணும். அதுக்கு அடுத்த எலமெண்ட் வரும். A 20 28 36. இது T1 T2 T3. அப்ப பொது வித்தியாசம் தான் கூட்டணும். அப்ப பொது வித்தியாசம் இந்த கணக்குல என்னது? 6 தான் கூட்டணும். T15 வந்து 93னா T16 எவ்வளோ? 99.
புரியுதா இல்லைங்களா? எஸ் சார். ரைட். அடுத்தது வா. சரி அப்ப அது ரெண்டுக்கும் இப்போ வேல்யூ கொடுத்தது ஆவரேஜ் எடுத்து போடுறது தானே சார் வரும். எது சார்? இப்போ ரெண்டுக்கு ஆவரேஜ் எடுத்து போடுறதா நடு உறுப்பா வரும் இல்லைங்க சார்? ஆப்ஷன் கொடுத்துருந்தா. ஆப்ஷன் கொடுத்துருந்தா ஆமா. சரி சரி. அப்ப ஆன்சர் என்னங்க சார்? இதாம்மா 93 99. அவன் கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு இது ஆன்சர். நடு உறுப்புனா இதான். அங்க ஆப்ஷன் தப்பா அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஓகே சரி. இத பாருங்க, ஏஎன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஏஎன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? A5 கேட்டிருக்காங்க. அதனா சரி, என்னங்கிற இடத்துல அதாவது இப்படி எழுதிங்க. 5n சஃபிக்ஸில் கொடுத்துருது. இது மாதிரி எழுதிங்க. எண்ணுக்கு அப்படியே மைனஸ் போடுங்க. என்ன வரும்? 25 - 4 சார். 20. என்ன வரும்? 21 ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னியான கணக்கு. சரி, இங்கே பாருங்க, 1 + 2 + எக்ஸெட்ரா கே ப்ளஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கே கியூப்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரும் ஆன்சரு? பி கியூப் சார். இதுலேருந்து இதுக்கு போனது பி ஸ்கொயர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஸ்கொயர். இதுலேருந்து போனால் ஸ்கொயர். இப்படி இருந்து இதுக்கு வந்தால் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயரு. பி ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எத்தனை வரும்? பி தான் வரும். இந்த கணக்கு தான் அங்கே போட்டோமா? இந்த கணக்கு தான் நாங்கள் போட்டோம். இருக்குதா? 2 கணக்கும் இங்க இருக்குதா? இங்க பிக்கு படம் 325 இருக்குது, இங்க 421 இருக்குது. அப்ப இங்க பின்னு இருக்குது. இதனுடைய ஆன்சர் என்னது? பி ஸ்கொயர். இங்க பி ஸ்கொயர் இருக்குது. இங்க என்ன மாத்த போறோம்? பின்னு மாத்தோம்னா ரூட்டுக்குள்ள போடுறோம். புரியுதுங்களா? 9வது 10வது கொஸ்டினுடைய வாய்ப்பாடு. சரி, அதுக்கு எடுத்துனோடனே இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பொது வித்தியாசம் பொது கேட்கலாம். வித்தியாசம். அப்ப பொது வித்தியாசம்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க. டி என்ன கொடுத்துட்டாங்க. எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தா 1வது உறுப்பு, 2ன்னு கொடுத்தா 2வது உறுப்பு, 3ன்னு கொடுத்தா 3வது உறுப்பு. அவனே கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டான். எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்காங்க. T1 T2 மட்டும் கண்டுபிடிங்க. T2லேருந்து T1 கழிச்சா எது கிடைக்கும்? எனக்கு பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். டீக்குன்னா வாய்ப்பாடு. T2லேருந்து T1 கழிக்கணுமா? எண்ணுக்கு 1ன்னு கொடுக்குறா 7, 7 3 போனா 4. டீக்கு 2ன்னு கொடுக்குறா 7 2 14, 14ல் 3 போனா எவ்வளோ? 11. இதுலேருந்து இதை கழிச்சா பொது வித்தியாசம். புரியுதா இல்லையா? எஸ் சார். ஏன் 2 எலமெண்ட் நிறுத்துறனா? அவனே சொல்லிட்டான். என்னன்னா கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். அவன் சப்போஸ் இந்த வார்த்தை கொடுக்கலாதான் நான் T1 T2 T3 T4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 பொது வித்தியாசமாவது என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் 3 சமமா இருக்கும். சரி, அது கற்றுக்கோனீங்க. இங்க பாருங்க, அவங்களே இந்த ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் கொடுத்துட்டாங்க. அப்ப கூட்டுத்தொடர் வரிசையில் கொடுத்துட்ட பிறகு கேயினுடைய மதிப்பு கேட்குறாங்க. அப்ப கேனுடைய மதிப்புனா கவனிங்க, இங்க இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே தவறு, அடிச்சிருங்க. கீழே எழுதிக்கிற பாருங்க, இதுதான் ஆப்ஷன். இந்த கணக்கு நான் கிளாஸ்ல நடத்திருப்பேன். அதனால் கேனுடைய மதிப்பை எடுத்து போடுங்க. 1ன்னு போட்டீங்கன்னா பாருங்களா 4ன்னு வரும், இங்க 17ன்னு வரும், இங்க 5 1 6. பொது வித்தியாசம் சம்மாகுதா? பொது வித்தியாசம் சம்மாகுதா? கிடையாது. லைன்ல இருக்கிறீங்களா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். சரி, கேவுக்கு இப்ப 4 போட்டு பாருங்களா. இந்த கேவுக்கு இந்த 4 எடுத்து போடுங்க. என்ன வரும்? 7. வித்தியாசம் கரெக்டா 14 21. இப்ப பொது வித்தியாசம் சமம் வருதா பாருங்க. இதுல டிஃபரெண்ட் 7, இதுல டிஃபரெண்ட் என்னது 7.
அப்போ பொது வித்தியாசங்கள் சமம். பொது வித்தியாசங்கள் சமம். கணக்கு புரியலையாமா? சரிம்மா சரி, நான் கணக்கே போட்டு காட்டிடுறேன். கவனிங்க, 3 பிளஸ் 3 பிளஸ் கே 18 மைனஸ் கே. அடுத்தது 5k பிளஸ் 1. நான் ஆப்ஷன் எப்பவுமே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 4ன்னு கொடுத்தேன், இது 7ன்னு வருது. 4ன்னு கொடுத்தேன் 14ன்னு வருது. 4ன்னு கொடுத்தேன் 21 வருது. இப்போ பொது வித்தியாசம்னா இதில் 7, இதில் பொது வித்தியாசம் அது 7. இது மாதிரி பொது வித்தியாசம் சம்பந்தா இந்த தொடர் வரிசை என்ன தொடர் வரிசை? கூட்டு தொடர் வரிசை. கூட்டு தொடர் வரிசை. நான் 1ன்னு கொடுக்கும்போது என்னென்னு வந்து 4ன்னு வந்து 17ன்னு வந்து இங்க 6ன்னு வருது. இதுல பொது வித்தியாசம்னா 13. இதுல பொது வித்தியாசம் 13. இதுல பொது வித்தியாசம்னா 6ல 17 கழிச்சா என்ன வரும்? -11. அப்ப இந்த பொது வித்தியாசம் சமம் வருதா? அப்ப எப்ப கொடுக்கும்போது எனக்கு பொது வித்தியாசம் சமம் வருது? 4ன்னு கொடுத்தா. 4ன்னு கொடுத்தா மட்டும்தான் பொது வித்தியாசம் வருது. சார் இது இன்னமும் புரியலனா கணக்கு போட்டு d1 ஈக்குவல் டு d2. d1னா d2லேருந்து d1 கழிக்கணும். d2னா d3லேருந்து d2 கழிக்கணும். கணக்கு இது போடணும். 18 மைனஸ் கே மைனஸ் ஆஃப் 3 பிளஸ் கே. இங்க 5k பிளஸ் 1 மைனஸ் ஆஃப் 18 மைனஸ் கே. இப்போ 18 மைனஸ் கே மைனஸ் 3 மைனஸ் கே. 5k பிளஸ் 1 மைனஸ் 8 பிளஸ் கே என்ன வரும்? 15 மைனஸ் 2k. இங்கே என்ன வரும்? 6k மைனஸ் 18. அஞ்சு கே பிளஸ் 1 மைனஸ் 18 மைனஸ் 2 மைனஸ் பிளஸ் கே. 6k மைனஸ் 17. இந்த 17 என்னாண்ட வந்தா 17. இந்த 2 அண்ணாண்ட போனா 6k பிளஸ் 2k. இது 32. இது 8k. 8ஆல் அடிச்சா 4. இவ்வளோ தூரம் கணக்கு போட்டோன்னா டிஎன்பிசி எக்ஸாமே முடிஞ்சிடும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? எஸ் சார். அப்ப எனக்கு ஐடியா தான். சரி, அடுத்தது மேடம் மைக் ஆஃப் பண்ணல மேடம். இதை கண்டினியூ பண்ணலாமாமா?